சென்னை மணப்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியின் ஒரு மூத்த தலைவரும் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மத்திய இணையமைச்சராக பணியாற்றியவரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் நேற்றைய தினம் உடல்நல குறைவு காரணமாக மரணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டில், அதாவது பணப்பாக்கத்தில் உள்ள அவர் வீட்டில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினமே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உடலுக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் ஈவி.கே.எஸ். உடலானது அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். தற்போது அந்த பணப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரிடம் ஆறுதலை தெரிவித்து வருகிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் ஈவி.கே.எஸ். உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தற்போது அவரது இல்லத்திற்கு வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர், அதாவது இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் அவரிடம் அவரின் குடும்பத்தினரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பல கட்டங்களில் திமுகவோட ஈவி.கே.எஸ். இளங்கோவன் வந்து துணை நின்றிருக்கார். திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். அவருடைய மறைவு அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு எந்த விதத்தில் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுது?
இளங்கோவனை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசியலுக்கு மட்டுமல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தந்தை பெரியாரின் கொள்கையை வைத்து அவர் பின்பற்றி மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இருந்தவர். தமிழ்நாட்டின் ஒரு பல்வேறு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை வைத்தவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன். 30 ஆண்டு காலம், அதாவது சுமார் 30 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கிய தலைவராகவும் காங்கிரஸ் இயக்கத்தின் ஒரு முக்கிய மூத்த தலைவராகவும் பணியாற்றினார். தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியாகவும் பணியாற்றினார். தற்போது இந்த வயது முதிர்விலும் அவர் அரசியலில் மிகுந்த ஈடுபாடோடு ஈடுபட்டு சட்டமன்ற கூட்டத்திலும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்படி ஒரு மிக மூத்த தலைவர் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். தற்போது அவரது வீட்டிற்கு வந்து அவரது உடலுக்கு அந்த மாலை அணிவித்து மரியாதை தெரிவித்து அந்த வீட்டில் அவர் குடும்பத்தினருடன் அமர்ந்து அவரிடம் ஆறுதல் தெரிவித்து வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவரிடம் பேசி, அவர் குடும்பத்தினரிடம் பேசி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். உடன் தமிழ்நாடு அரசின் மூத்த அமைச்சர்களான முத்துசாமி, பொன்முடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் உள்ளனர். மேலும் காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் இயக்க தலைவர் தமிழ்நாடு அமைச்சர்களும் அவருக்கு உள்ளனர். ஈவி.கே.எஸ். இளங்கோவனை பொறுத்தவரை ஒரு 30 ஆண்டு காலம் ஒரு பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர். தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு மத்திய இணையமைச்சராக பணியாற்றியவர். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் ஒரு சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறு அரசியலில் பல்வேறு பெருமைகளை கொண்ட ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இறுதி அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினரிடம் ஆறுதலை தெரிவித்து வருகிறார். இறுதி நிகழ்வு இன்றைய தினம் நடைபெறவிருக்கு. தமிழ்நாடு அரசு என்னென்ன வகையான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இந்த இறுதி நிகழ்வுக்கு? நிச்சயமாக ஈவி.கே.எஸ். இளங்கோவின் இறுதி நிகழ்வானது சரியாக இன்று மாலை 4:30 மணிக்கு அவரது இல்லத்திலிருந்து தொடங்குகிறது. அவர் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக அந்த இறுதி நிகழ்வானது அந்த உடல் எடுத்து செல்லப்பட்டு அருகில் உள்ள முகலிவாக்கம் மீன் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசானது தற்போது முன்பே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதாவது ஈவி.கே.எஸ். திருவுடலானது அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. சரியாக இன்று மாலை அந்த உடலானது 4:30 மணிக்கு அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செய்யப்பட்டு முகலிவாக்கம் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கிருந்து அந்த அரசு மரியாதையுடன், அதாவது காவல்துறையினர் துப்பாக்கியுடன் சூட அந்த அரசு மரியாதையுடன் அவர் உடலானது தகனம் செய்யப்பட உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று ஏற்கனவே அளிக்கப்பட்டது. அதற்கான முழு ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசு தான் மேற்கொள்ளும். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதாவது அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டவுடனே தமிழ்நாடு அரசு சார்பிலே தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதன்படிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அவரது வீட்டிற்கு வந்து ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார். தொடர்ந்து இறுதி அஞ்சலியை செலுத்த பொதுமக்களுக்கு, கட்சியின் தொண்டர்களுக்கு எத்தனை மணி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு? தற்போது இந்த காலை முதல் இல்லாமல் நேற்று அவரது வீட்டிற்கு கொண்டு வருவதன் முறையில அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவரும் தொடர்ந்து இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று காலை முதலே தொடர்ந்து தொண்டர்கள், பல்வேறு தலைவர்கள், முக்கியமாக கூற வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் முத்துசாமி அஞ்சலி செலுத்தியிருந்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலி செலுத்தியிருந்தார். பாமகவின் மூத்த தலைவர் ஜி.கே. மணியும் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இவ்வாறு விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் இன்று காலை அஞ்சலி செலுத்தியிருந்தார். இவ்வாறு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் இன்று காலை முதல் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை சரியாக 3 முதல், அதாவது 3:30 மணி வரை அவரது உடலானது வீட்டில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அதுவரை காங்கிரஸ் கட்சியின் சில தொண்டர்கள், பொதுமக்கள், தலைவர்கள் என்று அனைவரும் அஞ்சலி செலுத்தலாம். அதனைத் தொடர்ந்து அவர் உடலானது இறுதி ஊர்வலம் தொடங்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முகலிவாக்கம் மீன் மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. முகலிவாக்கம் மீன் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு அங்கு அவரது உடலானது அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட உள்ளது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.